இப்போ பார்த்தோன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு சோகமான நிகழ்வு தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மலையாளத்தில மிகப்பெரிய அளவுல பிரபல நடிகராக வலம் வந்த மேகநாதன் அவர்கள் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இப்போ அவருக்கு சிகிச்சை பலன் இல்லாம காலமாகியிருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. தன்னுடைய தந்தை நடிகர் அப்படின்றதுனால இவர் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நடிகராக பார்க்கப்பட்டார். இவர் மற்ற கதாபாத்திரங்கள் நடித்ததை விட வில்லன் கதாபாத்திரங்கள் நடித்த பொழுது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறாரு. இப்படி நல்ல ஒரு நடிகராக வலம் வந்தவர் இந்த மாதிரி உடல்நல பிரச்சனை காரணமாக காலமாக இருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து மோகன்லால், மம்முட்டி அப்படின்னு திரைப்பிரபலங்கள் எல்லோருமே அவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்துட்டுருக்காங்க. தங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணி வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேரை நம்ம இழந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்றதான் உண்மை. இந்த நிலையில் இப்போ மேகநாதன் அவர்களுடைய மறைவு மலையாள சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாகவும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, இப்போ பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற வில்லன் நடிகராக பார்க்கப்படுபவர் தான் விநாயகம் அவர்கள். ஜெயிலர் திரைப்படத்தில் இப்போ கடைசியாக தமிழ் சினிமாவில் அவர் ரஜினி அவர்கள் கூட இணைந்து நடிச்சிருந்தார். அதில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நடிப்பால் மிரட்டியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் மிகப்பெரிய அளவில் பார்த்தோம்னா சினிமாவில் இருக்கக்கூடிய மாதிரியாக தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு பலரும் சொல்லி வராங்க. காரணம், ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கி மிகப்பெரிய அளவில் மாட்டிக்கிடுவார். அப்படி தான் இவர் சமீபத்தில் கோவாவுக்கு போயிருக்காரு. அங்கே போய் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரொம்பவே ஒரு பிரியாணி கடையில் போய் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கவர்கள் சொல்லியும் கூட அவர் வராமல் இருந்திருக்காரு. இவர் நடிகர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை வெளியிட்டிருக்காரு. அங்கேருந்து அவர் அனுப்ப நினைச்சவங்களையும் இவர் ரொம்பவே தகாத வார்த்தைகளால் பேசியிருக்காரு. அது நம்மளுக்கு கேட்கக்கூடியவர்களுக்கே காதுகள் கூசுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு அவரை ட்ராவல் பண்ணி பார்த்தோன்னா நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே வில்லன் கதாபாத்திரங்கள்லையும் சரி, எந்த ஒரு கதாபாத்திரங்களையும் நடிக்கிறவங்க தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் இவர் இப்படி ஒரு கேரக்டரில் வளம் வந்துட்டுருக்காருன்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதோட இவர் இன்னும் நல்லபடியாக நடந்துக்கிட்டால் நல்லாவே இருக்கும் அப்படின்னு பலருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இவர் இப்படி செஞ்சுருக்கிறது எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான பார்த்திங்கன்னா ஃபீலிங்கை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்களிடையே அப்படி தான் சொல்லணும். ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் சினிமாக்களில் வரவங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இது போல் ரொம்பவே கஷ்டமான நிகழ்வுகளையும் தாண்டி வர வேண்டியதாக இருக்குது சினிமா பிரபலங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயத்தால் எல்லோருக்குமே கெட்ட பேர் வந்துடுமேனு பலரும் பலவிதமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.